ரயில் பாதையின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீபன்சன் 1781 ஜூன் 9 இங்கிலாந்தில் உள்ள நார்த்தம்பன்வெண்டின் பகுதியில் பிறந்தார். இவர் சுரங்கங்களில் ஏற்படும் தீ விபத்துக்களில் இருந்து தொழிலாளர்களை காக்க பாதுகாப்பு விளக்கை உருவாக்கியுள்ளார். மரத் தண்டவாளத்தில் ஓடும் நீராவி இன்ஜினை சரிசெய்து இரும்பு தண்டவாள ரயில் இன்ஜினை வடிவமைத்தார். 1829 ரயில்வே முதலாளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் இவர் வடிவமைத்த ராக்கெட் என்ற உலக புகழ்பெற்ற இன்ஜின் முதல் பரிசு வென்றது. இங்கிலாந்து செஸ்ட் ஃபீல்டு ரயில் நிலையத்தின் இவரது வெண்கல சிலை மற்றும் ராக்கெட் ரயில் மாதிரி வடிவமும் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை கல்வி கூட பெறாமல் அறிவியல் களத்தில் பெரும் சாதனை படைத்த ஜார்ஜ் ஸ்டீபன்சன் 1842 மறைந்தார். கிரண் பேடி பிறந்த தினம். இந்தியாவின் முதல் பெண் போலீஸ் அதிகாரி கிரண் பேடி 1949 ஜூன் 9 பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரில் பிறந்தார். இவர் 1972 இந்திய காவல்துறை முதல் பெண் IPS அதிகாரியாக பணியாடியில் சேர்ந்தார். மேலும் மக்கள் மேம்பாட்டிற்காக விஷன் ஃபவுண்டேஷன், நவ்ஜோதி ஆகிய அமைப்புகளை நிறுவியுள்ளார். 1979 காவல்துறை வீரப்பதக்கம், போதை பொருள் தடுப்பு பணிகளுக்காக நார்வே நாட்டு விருது பெற்று பிலிப்பைன்ஸ் நாட்டின் மகசேசஸில் உள்ள ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் இவர் டென்னிஸ் போட்டியில் ஆசிய அளவிலும் தேசிய அளவிலும் ஏராளமான பரிசுகளும் பதக்கங்களையும் வென்றுள்ளார். இவர் ஏராளமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளார். இவர் பல ஆண்டுகளுக்கு மேல் காவல்துறை மகத்தான சேவையாற்றியுள்ளார். உலக அங்கீகார தினம். உலக அங்கீகார தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 9 அனுசரிக்கப்படுகிறது. வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தை அங்கீகாரத்தின் பங்கை மேம்படுத்துவதற்காக சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வுகளுக்காக தேசிய அங்கீகார வாரியம் உலக அங்கீகார தினமாக கொண்டாடுகிறது. வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தை அங்கீகாரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியதன் நோக்கமாகும். அங்கீகாரம் அதன் பங்குதாரர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை பற்றிய விழிப்புணர்வை வழங்குவதற்காக உலக அங்கீகார தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. உலக அங்கீகார தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 9 அனுசரிக்கப்படுகிறது. வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் அங்கீகாரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்றுவதே இதன் நோக்கமாகும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.